ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்க வைக்கிறேங்கிற பேரில் கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்ட லேடி, விளையாட்டாகவே இருந்தாலும் நன்மையண்டு கூட பார்க்காம தண்ணியை ஊற்ற வந்த பாவி, ஆண்டிங்களை வரிசையாக நிற்க வச்சு மூஞ்சில பூரா விட்டு விளையாடின ஆசாமி, இப்படியான பார்க்கறதுக்கே கர்ண கொடூரமான பல சம்பவங்களை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, வேலைக்கு வர்ற அவசரத்தில் அண்ணன் லுங்கிக்கு பதிலாக பாவாடையை கட்டிட்டு வந்திருக்காரு. அண்ணனை பாருங்க, பார்க்கறதுக்கே எப்படி கொடூரமாக கம்பீரமாக இருக்காருன்னு. அது ஒன்றும் இல்லை, அண்ணன் தான் ஊருக்குள்ளே கம்பீரமான ஒரு தீயணைப்பு வீரர். அவர் எப்படி தீ அணைக்கிறதுன்னு எல்லாருக்கும் விழுந்து விழுந்து கற்றுக் கொடுக்க போறாரு. அவர் எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்றதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. குளிக்காத மொத்த பயலுங்களையும் குளிக்க வைக்கத்தான் இந்த பில்டப் ஆனே. அண்ணன் தான் ஊருக்குள்ளே பெரிய லாடு லபக்கு தாசி, ரிவர்ஸ்லயே தான் பாக் பண்ணுவார். வேறு சரியான பைத்தியம் கிடையாது, சரியாகாத பைத்தியம். என்னடா நடக்குதுங்க நே இருக்கீங்களா அண்ணே? ஆமாப்பா, உயிரோடு தான் இருக்காரு. இந்த அழுக்கு மூட்டை, இந்த ரணக்கொடூரத்துல உனக்கு ஒரு குதூகலம் கேக்குதே. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? நல்ல அனுபவி. பாவிகளா, கீழே இருக்கிறவனை பத்தின கவலையே இல்ல. மைக்கேல் ஜாக்சன் மூமெண்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் சூரிய போலவே ஒரு சாட்டு போட்டாரு. ஆனா பாலை எங்கேயுமே காணுமே. அடிச்சாடில அண்ணன் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அண்ணனும் நாலு பக்கம் தேடுறாரு. ஆனா கடைசியில கொய்யால இங்க இருக்குதா பாலு? ஆனா வைக்கப்படாதீங்க அண்ணே, கண்ணு பட்டுரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஏதோ முழங்கால் வரைக்கும் இருக்குன்னு நினச்சி அண்ணன் இறங்கினார். தக்காளி கடைசியில் பார்த்தீங்கன்னா தண்ணி கழுத்து வரைக்கும் இருக்குது. நல்ல வேலைன்னா தொப்பினாலேயல ஒரு வழியாக அண்ணன் ஜெயிச்சிட்டார்ல. யோ தாத்தா, என்னையா பண்ணுற நீ? இங்கே என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் ஒரே ஒரு அட்வைஸு, ஆண்டி பின்னாடி போனேவனும் உருப்பட்டதே கிடையாது. தாத்தா இருக்கீங்களா போயிட்டீங்களா? ஐயோ, ரெண்டு பேரும் அநியாயம் பண்ணாதீங்கயா. அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த பேராஷூட் இழுக்க முன்னே என்ன நம்பிக்கையிலையா போறீங்க? அறிவுன்றது வேணா யாருக்கு? பேராஷூட்டுக்கு தான். அதுதானே. அங்க அப்படி என்னதான் இந்த பயப்புள்ள பாக்குறான்னு நானும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா வாயிலே ஆகி போயிடுச்சு. குப்பத்தா, உனக்கு தேவையா இந்த அவமானம்? அந்த சோப்பு சட்டை போட்டானே தான் ஊருக்கே சண்டியாரு, யாருக்கும் பயப்பட மாட்டாரு. அப்படியா? அதையும் பார்த்துருவோம். தக்காளி, என்னையா இதுக்கெல்லாம் பயப்படுற? தம்பியோட சொந்த கதையை சொல்லவா, இல்ல சோக கதையை சொல்லவா, இல்ல விழுந்து நொந்த கதையை சொல்லவா? ஏப்பா, நல்ல வேலையா சைக்கிளுக்கு ஒன்றும் ஆகல. அண்ணன் ஒரு தினசாவே நிற்கிறாரு. என்ன பண்ண போறாரோ? தக்காளி, மூக்கு கொஞ்சம் புடைப்பா இருந்தாலே இப்படித்தான் யோசிக்க தோணும். தம்பி பத்திரம்னு பன்னிக்கொரோனா பையன் தன்னோட இணை பிரியாத, தன்னை எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் விட்டுட்டு போகாத நண்பரோட வெளியே போக தள்ளி நடந்த ஆக்சிடென்ட்டுக்கே விட்டுட்டு ஓடித்தாரு. கொய்யால, உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. எல்லாரும் தீ மிதிச்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் நீர் மிதிச்சு பார்த்துருக்கீங்களா? அண்ணன் மிதிப்பாரு. இது எதுக்கான ட்ரைனிங்காக இருக்கும்? தம்பி கொஞ்சம் மண்ட கோளாறான ஆளு, நம்பலன்னா கொஞ்சம் பாருங்களேன். சொன்னோம்ல, கேட்டீங்களா? அண்ணன் அன்னைக்குன்னு பார்த்து போட வேண்டிய மாத்திரையே மாற்றி போட்டுட்டாரு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. அக்கா நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக சாகசம் பண்ணாங்க, ஆனால் கீழே விழுந்ததுல அவங்க சின்ன பின்னமாயிட்டாங்க. நண்பனுக்கு குளிப்பறிக்கிறதுல என்ன ஒரு வேகம். ரொம்ப பாவன்னே அந்த அக்கா. அந்த அங்கிள் தான் அவங்களெல்லாம் குனிய வச்ச மூஞ்சில பூரா விட்றானா? அவங்களுக்கு எங்கேயா போனிச்சு புத்தி? பெரிய பால் அடிக்க போய் சின்ன பால் அடி வாங்கிடுச்சு. என்னையா இது? ஆளாளுக்கு எச்சு துப்பு விளையாடுறீங்க, இதெல்லாம் ஒரு விளையாட்டையா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக்கா? இந்த அக்காவோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. இங்கே இப்போ எதுவும் நடக்கவும் இல்லை, நாங்கள் எதையும் பார்க்கவும் இல்லை. இந்த அக்கா ஒரு ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அந்த இளவன் நீங்களும் கொஞ்சம் பாருங்க.